நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, அணுசக்தி உற்பத்தியை நிறுத்தணும்னு சொல்லியும், அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேலஸ்டிக் ஏவுகணைகளை மட்டுப்படுத்த சொல்லியும், இன்னும் உங்களுடைய ப்ராக்சிஸான ஹிஸ்புல்லா, ஹமாஸுக்கெலாம் நீங்கள் இனிமேல் எந்த ஃபண்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 3 கோரிக்கைகளோடு ஈரான்கிட்ட பேச சொல்லி துருக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்க்கும்போது ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்றே சொன்னோம் துருக்கியில் பேச போயிருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தா ஃபோட்டோவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துருக்கியுடைய ஊடகத்திலேருந்து இது வந்திருக்கு. எர்டோகான் உட்காந்துருக்காங்க, அதே மாதிரி அப்பாஸ் அராச்சி அவர்கள் உட்காந்துருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எர்டோகான் நேரடியாகவே சொல்லியிருக்காரு, அமெரிக்கா இந்த 3 விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு, இது எங்களுடைய உயிர் வாழ்கிறதுக்கான திட்டம், அதனால கைவிடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்காங்க. உயிர் வாழ்கிறதுக்கான திட்டம்னா என்னது? இப்போ ஒரு மனுஷன் எதை வேணால் அனுசரித்து போகலாம். எதுக்காக அனுசரித்து போவான்? சரி, நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நாளைக்கு வாழணும்னா இவங்களுக்கெல்லாம் பயந்து வாழணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எதை வேணால் எதுக்காக வேணால் பயந்து அனுசரித்து போகலாம். ஆனால் என்ன பண்ணாலும் கடைசியில் சாவதான் போகிறோன்னா என்ன பண்ணுவாங்க, சாவாமல் இருக்கிறதுக்கான வழி அவங்களே தேடுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்களே எங்கள்கிட்ட 3 விஷயம். என்னென்ன சொல்லியிருக்காங்க, அணு உற்பத்தியை நிறுத்தணும், அதுக்கப்புறம் பேலஸ்டிக் என்ன பண்ணும், உற்பத்தியை மட்டுப்படுத்தணும், ப்ராக்சிஸ்க்கு உதவக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது எங்களுடைய உயிர் வாழ்கிறதுக்கான திட்டம். அதுலேயும் முக்கியமாக அந்த முதல் 2 அணு உற்பத்தியும் அதுக்கப்புறம் பேலஸ்டிக்கும் தான் சொல்கிறாங்க. அது எங்களுடைய உயிர் வாழ்கிறதுக்கான திட்டம். நாங்கள் எங்களுடைய நாட்டு மக்கள் உயிரோடு இருக்கணும்னு அதை செய்யணும். அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லைன்னா அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதை எப்படி அமெரிக்கா நிறுத்த சொல்லலாம்? அப்படி நிறுத்த சொல்லி நாங்கள் நிறுத்தினோம்னா, நாங்கள் இதை நிறுத்தினாலும் எங்களுக்கு சாவுதான், இதை நாங்கள் செஞ்சாலும் எங்களுக்கு சாவுதான். அப்படிங்கும்போது நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு பெட்டர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நேருக்கு நேரே சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இதுவரையும் ஈரானுக்கு எந்த நல்லதையும் அமெரிக்கா பண்ணதே கிடையாது. அவங்க ஏதோ அமெரிக்கா ஈரானுக்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரி இதை நீங்கள் செய்யாட்டினா ஈரானுக்கு கெட்டதுங்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி ஈரானுக்கு கெட்டது தானே செஞ்சாங்க. எப்பயுமே அவங்க கெட்டது செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் எங்கள்கிட்ட பலம் கூடி போயிருக்கு, அந்த பலத்தை அழிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அமெரிக்கா போர்க்கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போர் விமானங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாமே பார்த்தா ஹார்மோஸ் ஜலசந்திக்கு வெளியே அங்கே இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் ஏன் போர் வரல? ஏன்னா அமெரிக்கா யாருடைய இதை பார்த்து பயப்படுறாங்க, ஈரானுடைய பேலஸ்டிக்கை பார்த்து பயப்படுறாங்க. அணு ஆயுதத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னா கிடையாது. அணு ஆயுதம் இன்னும் உருவாயிருச்சா இல்லையானே கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சி அதை வச்சு செக் பண்ண போகிறாங்க இப்போ தான். ஆனால் அவங்களுக்கு இன்னுமே அணு ஆயுதம் உற்பத்தி செய்யலை அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரிஞ்ச ஒரு தகவலாக இருக்குது. ஒருவேளை உற்பத்தி செஞ்சு அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா உலகத்துக்கே இனிமே தெரியலேன்னு தான் சொல்லணும். மற்றபடி அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணிடுவாங்கன்னு தான் பயப்படுறாங்களே தவிர பண்ணிட்டாங்கன்னு நினச்சி அவங்க இப்போ இந்த சண்டைக்கு வரல. ஆனால் இந்த பேலஸ்டிக் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எந்த நாடும் அணு ஆயுதத்தை கொண்டு போய் இன்னொரு நாட்டு மேலே ஈஸியாலாம் போட மாட்டாங்க. அப்படிலாம் போட்டுட்டு அதோட அந்த நாடு அழிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு மாதிரி ஒடுக்கிடுவாங்கன்னு தெரியும். அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அணு ஆயுதம் தான் போடக்கூடாது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேலே. ஆனால் பேலஸ்டிக் எத்தனை வேணால் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போறன்னு வந்தால் தாராளமாக அமெரிக்காவாக இருந்தாலும் கர்ண காட்டாமல் அடிக்கலான்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அமெரிக்கா அவங்க பேலஸ்டிக்கு பயந்து தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இந்த போர்க்கப்பலை இத்தனையும் கொண்டு போய் வச்சும் போர் விமானத்தை இத்தனையும் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு காரணம் ஈரான் இறங்கி வருவாங்கன்னெலாம் கிடையாது. ஈரான் இருக்கக்கூடிய பேலஸ்டிக்கில் நம்மளால சமாளிக்க முடியாது. அவங்க ஒரு 10 பேலஸ்டிக் போட்டாங்கன்னா அதில் நம்ம 4 சுட்டு வீழ்த்தினா கூட, ஒரு 6 நம்மளை அடித்தா கூட அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு தெரியுது. அப்போ எதுக்காக பயப்படுறாங்க ஈரான் விஷயத்துலனா, அவங்களுடைய ஆயுதத்துக்கு தான் பயப்படுறாங்கன்னா அதை எப்படி ஈரான் மட்டுப்படுத்தும்? மட்டுப்படுத்தாது. இன்றைக்கி அந்த ஆயுதம் இருக்கிறனால தான் இவங்க அடிக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆயுதத்தை நாங்களே அழிச்சதுக்கு பிறகு இவங்க எங்களை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லை, பேச்சுனா பேச்சு இல்லை, சண்டைனா சண்டை. இதுக்கு 2க்கு நடுவில் எங்களை பணிஞ்சு போன்னு மட்டும் சொல்லக்கூடாது அமெரிக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். வாங்க 2 பேரும் உட்காந்து சமாதானம் பேசலாம். எங்களுக்கு வேணுங்கிறது நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நடுவில் ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதை விட்டு போட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் தலையாட்டணும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஈரான். அமெரிக்காவுக்கு இப்போது ஈரானை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஏன்னா இப்போது போர் பயிற்சியும் ஆரம்பிக்க போகிறாங்க. ரஷ்யாவிலேருந்து சைனாலேருந்து கப்பல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை போர் பயிற்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தாக்குறது சேஃப் கிடையாது. ஏன்னா கூட ரஷ்யாவும் சைனாவும் இருப்பாங்க. அவங்க வேற நம்மளை திருப்பி அடிச்சிருவாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தில் அமெரிக்கா இப்போது குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இன்னொரு பக்கம் எந்த விதத்துலையுமே சமாதானத்துக்கு வரக்கூடாதுங்கிற முடிவில் தான் ஈரான் இருக்கிறாங்க. இவங்களை எப்படி வழி கொண்டு வரதுன்னு தெரியாமல் திணறி கொண்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் திணறிட்டு இருந்தால் உள்நாட்டில் அதே பிரச்சனை.
எப்படி வந்து ஈரானில் வந்து கலவரம் எச்சாயி போராட்டம் எச்சாயி அதை காரணமாக வச்சு போருக்கு வரோங்கிற மாதிரி அமெரிக்கா வந்தாங்களோ அதே பிரச்சனை இப்போ அமெரிக்காக்குள்ளே நியூயார்க்கில் அங்கே இருக்கக்கூடிய வந்து நியூ ஜெர்சி, அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோ, டெக்காஸு, இங்கே எல்லா பக்கம் வந்து பார்த்தா சரியான போராட்டம் ஆர்ப்பாட்டம், எங்கே பார்த்தாலும் தீயை வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. பல நகரங்கள் அங்கங்கே எரிஞ்சு கொண்டே இருக்குது அமெரிக்காக்குள்ளே. இத்தனை பேசுகிறாங்க இவங்க, ஈரானில் வந்து கொமேனியுடைய ஆட்சி சரியில்லை, அதான் மக்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இப்போ அமெரிக்காக்குள்ளே அதை செய்யறதுக்கு மக்கள் அங்கே இருக்காங்க. அதை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியல. ஏற்கனவே -35°C அங்கே வந்து குளிர் இருந்துட்டுருக்கு. அந்த குளிரில் மனுஷன் வெளியவே வர முடியாது. ஆனால் அதையும் மீறி வெளியே வந்து லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி வந்து நியூயார்க்கில் கூடியிருக்காங்க. நியூயார்க்கே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போயிருக்குது. அமெரிக்காவும் என்னென்னமோ வந்து மிரட்டி பார்த்துட்டாங்க, கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் டிகிரி இல்லைங்கிறாங்க. நிறைய சொல்லி பார்த்துட்டாங்க. எத்தனை சொல்லியும் எப்படி ஈரானில் கட்டுப்படுத்த முடியாமல் போராட்டம் போயிட்டுருக்கோ ஒரு பக்கம், அந்த மாதிரி இப்போ அமெரிக்காக்குள்ளேயும் போராட்டம் போயிட்டுருக்கு. நகரங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கு. இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான தகவல். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்படும் பயிற்சியின் காரணமாக இந்த போர் நிச்சயமாக தள்ளி தான் போக போகுது. அமெரிக்கா மண்டகாஞ்சு போயிடுவாங்க. கொண்டு வந்து போர்க்கப்பலெல்லாம் போட்டுட்டு போர் கூட செய்ய முடியாமல் நம்ம நின்றுட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.